இது பாலத்தளி கடமாங்கால் ஏரி. தண்ணி நிரம்பிடுச்சு. அவ்வளோ பறவை இருக்குது இதில். நீர்க்காக்கா நிறையா இருக்கு, குளிச்சுட்டு இருக்கு, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அந்த ஏரியாவிலலாம் ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு. இங்கே 2-3 பேர் குளிச்சுட்டு வெயிலில் சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இங்கே கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு குரூப்பு ஜாலியாக நீச்சல் அடித்து விளாண்டுருக்காங்க. அதெல்லாம் குறுங்காடு. அங்கே குறுங்காடு, அது குறுங்காடு, அது ஒரு குறுங்காடு, அங்கே ஒரு குறுங்காடு, அங்கே ஒரு குறுங்காடு, அங்கே குறுங்காடு, 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 அந்த லாஸ்ட்டில் குறுங்காடு. தண்ணி எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு தண்ணி. அந்த லாஸ்ட் ஆகிடுச்சு, அங்கே லாஸ்ட்டு ஆகிடுச்சு, அங்கேயும் ஏறிடுச்சு, அங்கேயும் ஏறிடுச்சு, அங்கேயும் ஏறிடுச்சு, லாஸ்ட் வரைக்கும் ஏறிடுச்சு. நாளையிலேருந்து குறுங்காடு வேலைகள் ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து மரக்கன்று வச்சுருக்கோம். நாளைக்கு மரக்கன்று ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு வர போகிறோம். நாளையிலேருந்து மரக்கன்று வைக்க போகிறோம். இந்த மரக்கன்று வைக்க போகிறதே இதில் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வைக்கிற இது இல்லாத மாதிரி நீச்சல் அடித்து உள்ளே போயிட்டு மரக்கன்று வைக்கிற மாதிரி இருக்கும் போது ஜாலியாக இருக்கும் போது நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து கலந்துக்கங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது கலந்துட்டு மரக்கன்று வைங்க. பாலத்தளி கடமாங்கால் ஏரி நிரம்பிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீரின்றி அமையாத உலகு, நீர்நிலைகள் இன்றி அமையாது.